அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது அதை நிறைவு செய்யறதுக்கு ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டான். இப்ப எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ என்ன செய்வாய்? வேளாண்மை நானே என்ன, உனக்கு அரை காசுனால அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னு சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாது, அது அரசு வேலையாக்க கூடாதா? எங்க தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தாருல காமராஜ், அதுல எல்லாருமே வேலை செஞ்சது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியா இருக்கலாம், இவன் அரசாங்க பணியா இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்கணும் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனா ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணி ஆகிக்க கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது, தற்கொலை செய்து கொண்டு சாகிறான், அந்த நாடுல சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில தாள்களில் செய்தி. நாளைக்கு நீங்க சோறு இல்லாம சாக போறீங்கிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும்.